முதல் வாசகம். வெட்டுவதற்கு கொண்டு செல்லப்படும் சாந்தமான செம்மறி போல் இருந்தேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனங்கள் 18 முதல் 20 முடிய. ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார், நானும் புரிந்து கொண்டேன். பின்னர் நீர் அவர்களின் செயல்களை எனக்கு காட்டினீர். வெட்டுவதற்கு கொண்டு செல்லப்படும் சாந்தமான செம்மறி போல் இருந்தேன். அவர்கள் எனக்கு எதிராய், மரத்தை பழத்தோடு அழிப்போம், வாழ்வோரின் நாட்டிலிருந்து அவனை அகற்றி விடுவோம், அவன் பெயர் மறக்கப்படட்டும் என்று சொல்லி சதித்திட்டம் தீட்டியதை நான் அறியாதிருந்தேன். படைகளின் ஆண்டவரே, நீர் நேர்மையோடு தீர்ப்பிடுபவர், உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் சோதித்தறிபவர். நீர் அவர்களை பழிவாங்குவதை நான் காண வேண்டும். ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். என் கடவுளாகிய ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். என்னை துரத்துவோர் அனைவரிடமிருந்தும் என்னை காப்பாற்றி தப்புவியும். இல்லையெனில் என் எதிரிகள் சிங்கம் போல என்னை பீறி கிழித்து போடுவார்கள். விடுவிப்போர் எவரும் இரார். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். ஆண்டவரே, என் நேர்மைக்கும் வாய்மைக்கும் ஏற்ப எனக்கு தீர்ப்பளியும். பொல்லாரின் தீமையை முடிவுக்கு கொண்டு வாரும். நல்லாரை நிலைநிறுத்தும். நீர் எண்ணங்களையும் விருப்பங்களையும் கண்டறிபவர், நீதி அருளும் கடவுள். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். கடவுளே என் கேடயம், நேரிய உளத்தோரை அவர் விடுவிப்பார். கடவுள் நடுநிலை தவறாத நீதிபதி, நாள்தோறும் அநீதியை பொறுத்து கொள்ளாத இறைவன். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். நற்செய்திக்கு முன் வசனம். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். நற்செய்தி வாசகம். கலிலேயாவில் இருந்தா மெசியா வருவார். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவசனங்கள் 40 முதல் 53 முடிய. அக்காலத்தில் யூதர்களின் திருவிழா கூட்டத்தில் சிலர் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு, வரவேண்டிய இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றனர். வேறு சிலர், மெசியா இவரே என்றனர். மற்றும் சிலர், கலிலேயாவில் இருந்தா மெசியா வருவார். தாவீதின் மரபிலிருந்தும் அவர் குடியிருந்த பெத்லகேம் ஊரிலிருந்தும் மெசியா வருவார் என்றல்லவா மறைநூல் கூறுகிறது என்றனர். இப்படி அவரை குறித்து மக்களிடையே பிளவு ஏற்பட்டது. சிலர் அவரை பிடிக்க விரும்பினர், ஆனால் யாரும் அவரை தொடவில்லை. தலைமை குருக்களும் பரிசேயர்களும் அனுப்பியிருந்த காவலர்கள் அவர்களிடம் திரும்பி வந்தார்கள். அவர்கள் காவலர்களிடம், ஏன் அவனை பிடித்து கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள். காவலர் மறுமொழியாக, அவரை போல எவரும் என்றுமே பேசியதில்லை என்றனர். பரிசேயர் அவர்களை பார்த்து, நீங்களும் ஏமாந்து போனீர்களோ? தலைவர்களிலாவது பரிசேயர்களிலாவது அவனை நம்புவோர் யாராவது உண்டா? இம்மக்கள் கூட்டத்துக்கு திருச்சட்டம் தெரியாது, இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றனர். அங்கிருந்த பரிசேயருள் ஒருவர் நிக்கதேம், அவரே முன்பு ஒரு நாள் இயேசுவிடம் வந்தவர். அவர் அவர்களிடம், ஒருவரது வாக்குமூலத்தை கேளாது, அவர் என்ன செய்தார் என்று அறியாது ஒருவருக்கு தீர்ப்பளிப்பது நமது சட்டப்படி முறையாகுமா என்று கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, நீரும் கலிலேயரா என்ன? மறைநூலை துருவி ஆய்ந்து பாரும். அப்போது கலிலேயாவிலிருந்து இறைவாக்கினர் யாரும் தோன்றுவதில்லை என்பதை அறிந்து கொள்வீர் என்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு சென்றார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த இறைமக்களே, தவக்காலத்தின் 4வது வாரத்தில் நிறைவு நாளாகிய இன்று நாம் வாசிக்க கேட்ட இறைவார்த்தை பகுதியானது யோவான் நற்செய்தி 7வது அதிகாரத்திலிருந்து நமக்கு எடுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் நற்செய்தியை பொறுத்த வரைக்கும் யூதர்களினுடைய திருவிழாக்களை மையப்படுத்தியே இயேசுவினுடைய நிகழ்வுகள் எல்லாம் அமைந்திருக்கும். அதிலும் பாஸ்கா பெருவிழா, இயேசு 3 ஆண்டுகள் பணி செய்தார் என்பது நமக்கு மிக நன்றாக தெரியும். 3 வேளைகளில் இந்த பாஸ்கா பெருவிழாவில் இயேசு கலந்து கொண்டிருக்கிறார்
என்பதை யோவான் மிக தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறார். அதை ஒட்டி யூதர்களினுடைய பெருவிழா அல்லது கூடார விழா என்றும் குறிப்பு இருக்கிறது. இன்று நாம் வாசிக்க கேட்ட இந்த இறைவார்த்தை பகுதியானது கூடார பெருவிழாவின் போது இயேசு ஆலயத்திற்கு செல்லுகிறார். ஆலயத்திற்கு செல்லக்கூடிய இயேசு அங்கே ஆட்டு வாயில் என்னும் அந்த இடத்தில் 5 மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று இருக்கிறது. பெத்சதா என்பது அதனுடைய பெயர். இந்த குளத்தில் வானதூதர்கள் இறங்கி அதை கலக்குகிறார்கள். அந்த நேரத்தில் உடல் நலமற்றிருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த குளத்திற்குள் முதலாக இறங்குகிறார் என்றால் அவருடைய நோய் நீங்குகிறது. 38 ஆண்டுகளாக யாருடைய உதவியும் இல்லாமல் குளத்தில் இறங்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் குளத்து அருகிலே இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருவிழாவுக்கு சென்றவர் இதை கவனிக்கிறார். கவனித்த அவர் இந்த மனிதருக்கு நலம் கொடுக்க விரும்புகிறார். இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அவரை உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு செல் என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார். உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு செல் என்று சொல்லி அனுப்பிய அந்த நாள் ஒரு ஓய்வு நாள். யூதர்களினுடைய மிக முக்கியமான நடைமுறைகளில் ஒன்று ஓய்வு நாள் நடைமுறைகளை கடைபிடிப்பது. ஆண்டவர் கொடுத்தது 10 கட்டளை. இந்த 10 கட்டளையையும் அன்பை மையப்படுத்தி 2 கட்டளைகளாக கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவரை அன்பு செய்வது, தன்னைத்தான் அன்பு செய்வது போல தனக்கு அடுத்திருப்பவரையும் அன்பு செய்வது. இந்த கட்டளைகளை இவர்கள் பெருக்கி 613 சட்டங்களாக இயற்றிவிட்டார்கள். அதில் ஓய்வு நாள் சட்டம் என்பது மிக முக்கியமான சட்டம். 365 சட்டங்கள் ஓய்வு நாளில் நீ இதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை மையப்படுத்தி இருக்கின்றன. 248 சட்டங்கள் இவையெல்லாம் செய்யலாம் என்று இருக்கின்றன. இதில் ஓய்வு நாளில் படுக்கையை எடுத்துக்கொண்டு செல்வது என்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மனிதர் உடல் நலமற்றவர், 38 ஆண்டுகளாக தன்னுடைய நோயினால் வருத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த நபர் விடுதலை பெற்ற உடனே என்ன செய்கிறார் என்றால் பெருமகிழ்ச்சியோடு தன்னுடைய அந்த உடைமைகளை எடுத்துக்கொண்டு அவர் கடந்து செல்கிறார். ஓய்வு நாளில் நீ இப்படி செல்வது தவறு என்று சொல்லி அவரை நிறுத்துகிறார்கள். உனக்கு யார் இந்த நலம் கொடுத்தது என்கிற கேள்விக்கு இயேசுதான் என்கிற பதிலை சொன்னவுடனே இயேசுவை கொல்ல வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள். திட்டமிட்டு படை வீரர்களை அனுப்பி வைக்கிறார்கள் இயேசுவை பிடிப்பதற்கு. இயேசுவை பிடிப்பதற்கு சென்ற படை வீரர்கள் திரும்பி வருகிறார்கள். வந்தவர்கள் இதுபோல இதுவரைக்கும் யாருமே பேசியதில்லை என்று பரிசேயர்களிடத்தில் சொல்லுகிறார்கள். அதுதான் இன்றைய நற்செய்தி பகுதி. இதுவரைக்கும் யாருமே இப்படி பேசியதில்லை. படை வீரர்கள் என்றால் அவர்கள் ஆணைக்கு கட்டுப்பட்டவர்கள். ஒரு கட்டளை பிறக்கிறது என்றால் அந்த கட்டளையை அவர்கள் கட்டாயம் நிறைவேற்றியே ஆக வேண்டும். அது அவர்களினுடைய கட்டாய கடமை. ஆனால் இந்த படை வீரர்கள் இயேசுவை பிடிப்பதற்காக சென்றவர்கள் இயேசுவை பிடிக்காமல் திரும்பி வருகிறார்கள். அப்படி என்றால் எவ்வளவு பெரிய மாற்றத்தை அவர்களினுடைய வாழ்க்கையில் அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். கட்டளையை மீறக்கூடிய அளவுக்கு அவர்களிடத்தில் ஒரு மிக பெரும் உந்துதல் இயேசுவினுடைய வார்த்தையின் மூலமாக ஏற்படுகிறது. இதுவரைக்கும் யாரும் இப்படி பேசியதில்லை. உடனடியாக பரிசேயர்களில் யாராவது இப்படி பேசுகிறார்களா என்றவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் யோவான் நற்செய்தி 3வது அதிகாரத்தில் இயேசுவை சந்திப்பதற்காக வந்த நிக்கதேம் மீண்டுமாக பரிசேயர்களிடத்தில் வருகிறார். நாம் யாரையும் விசாரிக்காமல் அவர்களுக்கு தீர்ப்பளிப்பது இல்லை என்று சொல்லுகிறார். நீயும் கலிலேயர்களில் ஒருவனா என்று நிக்கதேமையும் அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். மிக அற்புதமான ஒரு நிகழ்வை நாம் வாசித்திருக்கிறோம். இதில் நாம் காண்பது என்ன? பரிசேயர்கள் இயேசுவின் மீது பொறாமை கொள்ளுகிறார்கள். இந்த பொறாமைக்கு அடிப்படை காரணம் என்ன? இயேசு நன்மை செய்கிறார். இயேசுவினுடைய போதனை
அதிகாரமிக்க போதனையாக இருக்கிறது. இயேசுவினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் மக்களுடைய உள்ளத்தில் சென்று உடனடியாக மாற்றத்தை ஏற்படுத்துகிறது, அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறது. எனவே அவர்கள் இயேசுவை அன்பு செய்து தேடி வருகிறார்கள். இயேசுவை தேடி வரக்கூடிய அந்த கூட்டத்தை கண்டவுடனே இவர்களுக்கு பொறாமை. நாமும் இத்தனை ஆண்டுகளாக ஆண்டவரினுடைய சட்டத்தை குறித்து போதிக்கிறோம், ஆனால் நம்முடைய போதனையை யாரும் இப்படி பாராட்டியதில்லையே என்கிற ஒரு மனநிலை அவர்களுக்குள் இருக்கிறது. எனவே தங்களை குற்றப்படுத்தக்கூடிய ஒரு நிலை, தன்னை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை அவர்களிடத்தில் இருக்கிறது. எனவே இயேசுவின் மீது பொறாமை வருகிறது. இந்த பொறாமை இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிடுவதற்கு அவர்களை தூண்டுகிறது. எனவேதான் படை வீரர்களை அனுப்பி வைக்கிறார்கள். அதற்கு அடுத்ததாக இயேசுவின் சார்பாக பரிந்துரைக்கக்கூடிய நிக்கதேமையும் இவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள், அவரையும் தீர்ப்பளிக்கிறார்கள். காரணம் என்ன? யாரெல்லாம் எனக்கு சார்பாக இல்லையோ அவர்கள் எல்லாரும் எனக்கு எதிரானவர்கள் என்கிற மனநிலை. இயேசு எனக்கு பிடிக்காது, எனவே இயேசுவுக்கு சார்பாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் எனக்கு எதிரானவர்கள் என்கிற மனநிலை. இந்த தவக்காலம் மனமாற்றத்திற்கான காலம். பல்வேறு நிலைகளிலிருந்து நாம் மாற வேண்டும் என்பதை நமக்கு எடுத்து சொல்லி இந்த மனமாற்றத்திற்கான அழைப்பு கொடுக்கப்படுகிறது. முதலாவதாக நாம் நம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்கிற அழைப்பு இன்றைய இறைவார்த்தை பகுதியில் இருக்கிறது. என்னுடைய நிறை என்ன, என்னுடைய குறை என்ன என்பதை நான் எப்போது புரிந்து கொள்ளுகிறேனோ, அதை எப்போது ஏற்றுக்கொள்ளுகிறேனோ, அப்போதுதான் நான் அடுத்தவரின் நிறை குறைகளையும் புரிந்து கொண்டு அவர்களையும் ஏற்றுக்கொள்வேன். அவர்களின் மீது என்னுடைய விமர்சனத்தையோ அல்லது என்னுடைய தீர்ப்பையோ வைக்காமல் நான் இருப்பேன். எனவே இத்தகைய ஒரு மாற்றத்தை நம்மில் ஏற்படுத்துவதற்கு இன்றைய இறைவார்த்தை நம்மை அழைக்கிறது. இந்த இறைவார்த்தையை நம்முடைய உள்ளத்தில் ஏற்று நல்ல மாற்றத்தை வெளிப்படுத்துவோம். ஆமென்.